தவளைக்கு தெரியாது. பாலில் 2 வருஷம் அது திரண்டு வரும், கட்டியாக வரும், அது தவளைக்கு தெரியாது. இந்த தவளைக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்படியாச்சும் நான் தப்பிச்சிருவேன். எப்படியாச்சும் இல்லை தப்பிக்கணும். எப்படியாச்சும் இதை தப்பிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? என்னால் முடிஞ்ச என்ன? என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவேன். முயற்சி பிடிக்கிற போது தன்னால் கதவு திறக்க சொன்னார்ல, ஒரு கதவு மூடுனா 9 கதவை திறக்கனார்ல, அதேமாரி வெண்ணெய் திரண்டு வந்தோன்னா அது தாவி குதி தப்பிச்சா. கதைக்க என்ன அர்த்தம் சொன்னார்னா, நம்பிக்கை கொண்ட தவளை தப்பித்தது, அவநம்பிக்கை கொண்ட தவளை இறந்தது. அதனால வாழ்க்கையில நமக்கு நம்பிக்கை முக்கியம். இதே மாதிரி ஒரு கதையை போய் இந்த ஊர்ல பக்கத்துல எல்கேஜி இருக்குதான். இந்த கதையை சொல்லி முடிச்சோன்னு அந்த பாப்பா கேட்டா பாருங்க, ஒரு எல்கேஜி பாப்பா. சொன்னேன், ஏன் சார் காய்ச்சினா பாலா பச்சை பாலான்னு எனக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. சொல்லி முடிச்ச உடனே வெண்ணெய் தரவுன்னு சொன்னேன். அந்த பொண்ணு கேட்டது, ஏன் சார் காய்ச்சினா பாலா பச்சை பாலா? இது எம்எஸ் உதயமூர்த்தி பேசின கூட யாரும் கேட்டதில்லை, நானும் கேட்டதில்லை, இப்ப நீங்களும் கேட்கல. அந்த பிள்ளை கேட்டது பதில் சொல்ல தெரியல. ஏன்னா எம்எஸ் உதயமூர்த்திக்கு பதில் சொல்லினா நானும் பதில் சொல்லி ஒன்னும் பதில் சொல்ல தெரியல. உடனே நானே அந்த பள்ளியை கேட்டேன், ஏன் பாப்பா எதுல வெண்ணெய் தரவும் அப்படின்னா, காய்ச்சினா பால்ல தான். அப்பா காய்ச்சினா பாலா தான் இருக்கணும் அது அப்படின்ட்டு. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இந்த சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில நமக்கு நம்பிக்கை கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதனால இப்பவே நீங்க என்ன நினைக்கணும், இப்பவே என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்க, என்னத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்களா? என்னத்துக்கு படிக்க வரணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன பண்ண போலீஸா? எதுக்கு போலீஸா போனா பிடிக்கலாம்னா? அதே மாதிரி இப்ப இந்த சின்ன குழந்தையா நீங்க வளர்ற காலத்திலேயே நான் இங்கதான் வர போறேங்கிற விதைய போட்டீங்கன்னா அப்புறம் அது வர்றதுக்கு என்ன செய்யணுங்கிறது அடுத்தது வரும். இப்ப டாக்டருக்கு படிக்கணும்னு உங்களுக்கு ஆசைப்படுறேன்னு வச்சுங்க, டாக்டருக்கு படிக்கணும்னா எவ்வளவு மார்க் எடுக்கணும்? 99% எடுக்கணும். அப்ப 99.5 எடுத்தாதான் கிடைக்கும். அப்ப டாக்டருக்கு படிக்கணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? அவ்வளவுக்கு நாம் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் சிந்தனை வரும். அதனால இப்பயே உங்களுடைய எண்ணங்களை நீங்க என்ன ஆக போறோம் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தை முடிவு பண்ணிக்கணும். நாங்க ஸ்கூல்ல படிச்சப்ப உண்மையில சொல்றேன், எங்க ஊர்ல எச்சம் என்ன பண்ணாரு, எங்க ஊர் ஸ்கூல்ல பிள்ளையா படிக்கிறப்ப எங்க ஊர்ல ஒரு சட்டமன்றம் வச்சிருந்தாங்க, சட்டசபை. அதுல என்னன்னா சபாநாயகர், முதலமைச்சர், கல்வி அமைச்சர், தோட்டக அமைச்சர், கலை அமைச்சர், ஒவ்வொரு அமைச்சர் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஆளை. இந்த கலை மந்திரிக்கு இந்த உள்ள போட்டோக்கெல்லாம் பூ வைக்கணும். அதே மாதிரி தோட்ட மந்திரின்னு சொன்னா ஒரு நாளைக்கு ஒரு பீரியட் வகுப்புக்கு சுத்தம் பண்றது பீரியட் வச்சிருப்பாங்க, தோட்டக்கலை பீரியட்னு. அவன் அங்க போய் இன்னைக்கு பள்ளிக்கூடத்தை சுத்தம் பண்ணணும் சொல்லி. அதே மாதிரி தோட்டக்கலை பீரியட்ல தோட்டத்துல போட்டு வெண்டிக்காய், கத்திரி